கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளில் யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம், யோபின் சரித்திரம் கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்க போகிறோம். முதல் 6 வசனங்களுக்குள்ளே நம்முடைய கவனத்தை நாம் வைக்க போகிறோம். முதல் 6 வசனம்: அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இந்த வேத பகுதியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு குழப்பம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு உண்மையாக பார்க்குற எல்லாருக்குமே குழப்பம் வந்துடும். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி குழப்பமாக பார்க்கலன்னா நிச்சயம் குழப்பம் இருக்கு. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக என்று ஆரம்பிக்குது. அப்போ யோபு தான் பதில் பேசுகிறார். இப்போ 6வது வசனத்தில் அவர் தான் பேசி முடித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யாருடைய இடையூறும் இதில் வரல தானே? யோபு தான் பேச ஆரம்பித்தார். 6வது வசனத்தில் யோபு தான் முடிக்கிறார். அப்படி யாருமே இடையில பேசலை அப்படின்னா இது என்னங்க இடையில கொஞ்சம் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் அப்படின்னு பேசுறது யாரு? 3வது வசனத்துல. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனையா இருக்கு. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? இந்த வார்த்தையை யார் கேட்டது? முதல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவரே கேட்டிருக்கிறார். நீங்க 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இது 38. அப்புறம் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா திரும்பவும் ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இப்போ 42 இப்படி வருது. அப்போ யார் பேசுனது? சரி, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றான். இது ஏதோ ஒரு அங்கிட்டும் 2 பேர் உரையாடல் நடத்தின மாதிரி ஒரு காரியம் 3வது வசனத்தில் தெரியுது. இப்போ 4வது வசனத்தில், 4வது வசனத்தில், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். இது புரியுது, இது யோபுவா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த பகுதியை பாருங்க. நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். அப்படிங்கிற வார்த்தை யார் சொன்னது? திரும்பவும் யோபு இப்படித்தான் ஆரம்பிப்பாரா? அப்படி ஆரம்பிச்சிருப்பாரா? ஆண்டவரை பார்த்து ஏற்கனவே இப்படித்தான் கேட்டு வாங்கி கட்டியிருக்கிறார். திரும்பவும் இப்படி கேட்க போறாரு. என்னை கேளும், அப்பொழுது நான் பேசுறது நீங்க கேளுங்க, நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இது முந்தி அவர் பேசின விதம். இது ஆண்டவர் தான் இவன்கிட்ட 2 தடவை கேட்டார் யோபு கிட்ட. இப்போ ரெடியா நில்லு, ஒரு புருஷனை மாதிரி நீ உன் இடுப்பெல்லாம் கட்டிக்கிட்டு நில்லு, நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நான் உன்னை கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே. நீங்க கவனிச்சிங்கன்னா 40 பாருங்க. 40 இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஆணையிட்ட பிறகு திரும்ப இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப இது யார் பேசுறது? இதுல என்ன குழப்பம்? ஆண்டவர் தான் சொன்னார். 7வது வசனம் பாருங்க, 47. இப்போதும் புருஷனை போல் நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இது 40. 38 பாருங்க. இப்பொழுது 3வது வசனம்,
இப்பொழுது புருஷனை போல் இடைகட்டிக்குள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஆண்டவர் தான் 2 தடவை சொன்னார் இந்த வார்த்தையை. இந்த அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிறகு ஐயோ நான் இனி பேசவே மாட்டேன், அறிவில்லாம பேசிட்டே, ஏதோ ரெண்டு ஒரு தடவை நான் பேசுனது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க, நான் நீசன், இனி என் கையினால என் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப இந்த வார்த்தையை கேட்பாரா? குழப்பமா இல்லையா? 42 1 6 யோபு தான் பேசினார்னு போட்டிருக்கு, வேற யாரும் இடையில பேசல. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையில யாரும் பேசல. அப்ப இதை நம்ம புரிதல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இதை எடுத்துக்கலாம் பார்க்கலாமா? சரி. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். எப்போ இந்த வார்த்தையை சொல்றாரு? அற்புதமான வார்த்தை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆறுதல் இவருக்கு வந்துருச்சே. இவர் பிரச்சனை தீரவே இல்லை. இவருக்கு சரீரத்தில் உள்ள கொடிய புண்கள் இதுவரைக்கும் ஆறல. இவருடைய தோல் எலும்பும் தோலுமாக ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. இவருடைய எதுவுமே இவருக்கு கிடைக்கல, நல்லாகல, சுகம் கிடைக்கல, அரிப்பு சொரிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்து விட்டது, பெரிய ஒரு கம்ஃபர்ட், பெரிய ஒரு நிச்சயம், தன்னம்பிக்கை. ஆண்டவர் மீது இவருக்கு ஒரு பெரிய அபாரமான நம்பிக்கை பிறந்து விட்டது, ஒரு விடியல் உண்டாயிற்று. எதுக்கு பிறகு? எப்போ? 38வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். 38, 39, 40, 41 இந்த 4 அதிகாரங்கள்லையும் ஆண்டவர் பேசினார். 38வது அதிகாரத்தில் 39வது அதிகாரங்களில் எல்லாம் ஆண்டவர் பேசும்போது வானமண்டலங்களில் உள்ள இந்த சகல அவர் உருவாக்கின அற்புதமான கிரியைகளை எல்லாம் பற்றி பேசினார். கிட்டத்தட்ட சொல்ல போனா 20க்கு பக்கமான விஷயங்களை குறித்து பேசுகிறார். காற்று, மழை, சூரியன், வெளிச்சம், வெப்பம், அப்புறம் கடல் அலை, அப்புறம் புயல், அப்புறம் பனிக்கட்டி, இல்லையா, நீராவி, இப்படி பல விஷயங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது உனக்கு தெரியுமா? காற்றை பிறப்பித்தவர் யார்? எங்கிருந்து எங்க போகுது? ஒண்ணுமே தெரியல. இதுக்கு பூமிக்கு நான் அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? அது எப்படி நிக்குது? நிறைய விஷயங்கள், அடுக்கடுக்கான கேள்விகள். இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டபோது அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு நடுநடுங்கி போனார். இவருடைய குற்றச்சாட்டு என்ன? யோபுனுடைய குற்றச்சாட்டு என்ன தேவன் பேரில்? ஆரம்பத்தில் யோபு தன்னுடைய துவக்க நேரத்தில், துன்பத்தின் துவக்கத்தில் நிதானமாக சற்று இருந்தார். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆண்டவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் ஏன் சில தீமைகளையும் அனுபவிக்க கூடாதோ என்று தன் மனைவிக்கு ஆலோசனை எல்லாம் கூறினார் ஆரம்ப நேரம். ஆனால் தன்னுடைய வேதனை கொடிதாக கொடிதாக கொடிதாக, உபத்திரவம் அதிகரிக்க அதிகரிக்க மனதில் குழப்பமடைய ஆரம்பித்தார். ஆண்டவர் ஏன் என்னை இப்படி துன்புறுத்துகிறார், வருத்தப்படுத்துகிறார் என்று யோசிக்க ஆரம்பித்தார். அதற்கேற்ற பாவம் நான் செய்யவில்லையே, அப்படி இருக்க ஏன் என்னை ஆண்டவர் இப்படி துன்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற கேள்வி. என்னை மறந்து விட்டாரோ? என்னை விட்டு விலகி விட்டாரோ? அவருடைய நிர்வாகம் குறித்து அவருக்கு பல்விதமான கேள்விகள். கெட்டவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், துன்மார்க்கர் வாழ்ந்து சுவித்திருக்கிறார்கள். நான் தேவனை நம்பி இருக்கிற நான், இவ்வளவு பயபக்தியோடு நடந்த எனக்கு ஏன் இப்படி? இந்த துன்பம் எதற்கு? இந்த வேதனை எதற்கு? இந்த கேள்விகளுக்கு பதில் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய மனமெல்லாம் ஏன் 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 என்று கேட்க ஆரம்பித்து விட்டது. 3 நண்பர்கள் அவர்கள் சொன்னார்கள்,
வெளியில பார்க்க உனக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குப்பா, நல்ல பேர் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நீ பயங்கரமான அயோக்கியன். அயோக்கியர்களுக்கு தான் இப்படி நடக்கும். அவங்களுக்கு தான் இப்படி பிள்ளைகள்லாம் சாகும். அவங்களுக்கு தான் இப்படி புண்ணும் பொடியும் வரும். அவங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள தான் இப்படி போட்டு நொறுக்குன்னு நொறுக்கி உருட்டி பிரட்டி போட்டு அடின்னு அடிப்பார். துன்மார்க்கருக்கு தான் இது இப்படி நடக்கும். நீ ஏதோ பண்ணியிருக்க, ரகசியமா செஞ்சிருக்க, வெளியில தான் நல்ல பேரு, உள்ளுக்குள்ள வெளியில் உள்ள நடக்கைக்கும் உள்ளுக்குள்ள உள்ள உன்னுடைய ரகசிய வாழ்க்கைக்கும் இடையில முரண்பாடு நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க. பிறகு அதுக்கெல்லாம் அவர் கொடுத்த பதில் எதிர்த்த அடிதான். நான் என்ன பாவம் செஞ்சேன், எங்க சொல்லு பார்ப்போம், உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்த்து அடிச்சாரு, வாதாடினாரு, அவங்களையும் வசப்பாடினார். அப்புறம் எலியூன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இல்லை நீ பாவத்தினால இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் உன்னை சொல்லலை, ஆனா இந்த துன்பத்தின் நடுவில் நீ நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீ கற்றுக்கொள்ளணும்ப்பா, அதுக்கு தான் ஓ மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சாரு யோபு. ஆனாலும் அவருக்கு பதில் பேச வரும்போது எங்கடா எக்குத்தப்பா பேசி திரும்பவும் இவர் வாயினால பாவம் செஞ்சிருவாரோ யோபுன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கும் போது, வாயை திறக்கும் போது கொஞ்சம் பொருள் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறதை எலிகுவே உணர ஆரம்பிச்சிட்டாரு, பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எலிகு பேசி கொண்டு இருக்க ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார். இப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு, அவருடைய நிர்வாகம் சரியில்லைன்னு யோபுவுக்கு பல கேள்விகள்ல நான் நிர்வகிக்கிறத பாருன்னு சொன்னார். என்னுடைய அற்புதமான செயல்களை நீ பாருன்னு சொன்னார். அவரால் கிரகிக்கவே முடியல. அதுக்கான பதில்களை கேட்ட கேள்விக்கு எதுக்குமே அவரால் பதில் பேச முடியல. தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் புரிந்தார். அவருடைய நிர்வாகம், அவருடைய ஆச்சரியமான நிர்வாகத்தை அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அது பிறகு இந்த பூமியில் உள்ள விலங்குகள் மீது ஆண்டவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது, அவருடைய கரிசனை எப்படி இருக்கிறது, அவர் அவைகளை எப்படி நடத்துகிறார், போஷிக்கிறார், எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் குறித்து சொன்னார். இப்பொழுது ஓரளவுக்கு அவர் எங்கே வந்துட்டார் தெரியுமா? சரி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பேசிட்டேன், சரி என்னை மன்னிச்சிருங்க, நான் நீசன், ஏதோ 2 தடவை இப்படி பேசிட்டேன், இனி பேச மாட்டேன், வாயை புத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இடையில பேசினார். அது பிறகு ஆண்டவர் 2 முக்கியமான மிருகங்களை பற்றி பேசினார். ஒன்று பூமியில் வாழக்கூடிய மிருகம் பிகமோத், இன்னொன்று சமுத்திரத்தில் வாழக்கூடிய மிருகம் லிவியத்தான். 2ஐயும் குறித்து பேசின பிறகு அப்படியே நொறுங்கி போனாருங்க. முந்தி அவர் நொறுங்குதலை அடைந்ததை விட ஒரு தடவை சொல்றார் 40வது அதிகாரத்தில், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதி உத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார்ல, நான் நீசன் என்று ஒத்துக்கொண்டார்ல. அதோட ஆண்டவர் விட்டாருங்களா? இல்லையே. ஆண்டவர் திரும்பவுமாய் 2 மிருகங்களை குறித்து பேசினார். பிகமோத்தை குறித்தும் லிவியத்தானை குறித்தும். இந்த 2ஐயும் பேசின பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அபாரமான மாற்றங்கள். அவருடைய கண் பார்வை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. அவருடைய சிந்தனைகள், மனோபாவம் அத்தனையும் உயர ஆரம்பித்து விட்டது, மேன்மையடைய ஆரம்பித்து விட்டது. அப்போ ஒரு 2வது ஒரு தொடுதல் தேவைப்பட்டிருக்குதே இவருக்கு. ஒரு தடவை நான் நீசன், நான் இனி பேச மாட்டேன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் விடலையே. 2வது இந்த 2 மிருகங்களை பற்றி பேசின பிறகுதானே அவருக்குள்ள தேவன் எதிர்பார்த்த ஒரு நொறுங்குதல் ஏற்பட்டிருக்குது, ஒரு தாழ்மை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையான ஒரு மனமாற்றம் அல்லது ஒரு மனம் திரும்புதல்
அல்லது ஒரு மெய் மனஸ்தாபம் அல்லது ஒரு உண்மையான உடைதல், நொறுங்குதல் எப்ப ஏற்பட்டது? இந்த 2 மிருகங்களை பத்தி பேசின பிறகு. இதை நீ பார்த்திருக்கியா? இதை நீ உன்னால கட்டுப்படுத்த முடியுமா? இது கூட விளையாட முடியுமா? இதை கொண்டு வந்து உன் பெண் மக்கள் மத்தியில் பக்கத்துல கட்ட முடியுமா? அதனுடைய மூக்குல நீ மூக்கடாங்கயிறை போட முடியுமா? அதனுடைய வாலை பாரு, அதனுடைய வயரை பாரு. இதெல்லாம் சொல்லி சொன்ன போது அவர் உண்மையிலே பதறி போனார். இந்த மிருகம் அவருக்குள்ளே இருக்கிற கட்டுப்படுத்த முடியாத ஒரு கொடிய மிருகம் பிகமோத். உன்னுடைய மனநிலையில் மாற்றம் தேவை. உனக்குள் இருக்கக்கூடிய சுயநீதி, உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான ரகசிய பெருமை, தேவனிடத்தில் பேசுகின்ற ஒரு விதமான ஒரு அகந்தையான பேச்சு, இவைகளையெல்லாம் குறித்து அவர் அறிந்து கொள்ள வேண்டியது. ஒரு பெரிய படம் தன்னை குறித்து அவர் அறிய வேண்டியதாக இருந்தது. லிவியத்தானை குறித்து அடுத்த ஆண்டவர் பேசும்போது சாத்தானின் தந்திரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் எவ்வளவு கொடுமையானவன் என்பதை பேசுகிறார். இந்த பிகமோத் பார்க்க பிரம்மாண்டமா இருந்தாலும் மேய்றதெல்லாம் புல்லத்தான் மேய்து, எதையும் அடிச்சு சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சுயம் என்பது பூமிக்குரியவைகளைத்தான் தேடும், மேலானவைகளை நாடாது. அதனுடைய ஆகாரம் எல்லாம் பூமியில உள்ளதுதான். இதுதான் அது தேடும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளைத்தான் தேடி அலை. இதுதான் அவைகளுக்கு உணவு. இதுக்கெல்லாம் பின்னாடி நல்ல தீனி போடுறது யாரு அப்படின்னா லிவியத்தான் ஒன்று இருக்குது. அது உலகம் என்ற மக்கள் கூட்டத்துக்குள் கலக்கி கொண்டிருக்கிறது. அது கடலை உலைப்பானை போல கலக்கி விடுமா, அப்படியே பொங்க செய்யுமா. அதை பொங்க செய்கிறது. உலகத்தை கலக்குகிற பிசாசு, ஜாதிகளை ஈனப்படுத்துகிற பிசாசு, கொடிய பிசாசு. அவன் மரணத்துக்கு அதிகாரி. பட்டயம் அவன்கிட்ட இருக்குது, பயங்கரமானது. மரணத்தை நினைத்துக்கொள். அதை நீ பக்கத்துல போய் பாரு, மரணத்தை நினைத்துக்கொள் என்று அதன் சொல்லுகிறார். இதை பற்றி நான் உனக்கு மறைக்காம சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் உன்னால கட்டுப்படுத்த முடியாம இருக்கும்போது 41 10வது வசனம் பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? உனக்கு எப்படி இந்த கர்வம், ஆணவம் உனக்குள்ள ஏற்பட்டது? என்னோடு கூட பேசுவதற்கு, என்னை குறித்து தவறாக யோசிப்பதற்கு, என்னுடைய நிர்வாகத்தை குறித்து, என்னுடைய கரிசனையை குறித்து, என்னுடைய அன்பை குறித்து, என்னுடைய வல்லமையை குறித்து, என்னுடைய ரட்சிப்பை குறித்து எப்படி நீ இப்படி யோசிக்க உனக்கு தோன்றியது என்று ஆண்டவர் பலவிதமாய் கேட்டார். நொறுங்கி சிதைந்து உள்ளுக்குள்ள பல செதுக்குதல். இவனுடைய சுயம் செதுக்கப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கப்படுகிறது. இட் வாஸ் a process, ஒரு நீண்ட ப்ராசஸ். இது இல்லை. 38வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆரம்பிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்னு வரலங்க. நிறைய கேள்விகள் கேட்டு 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 அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்டு இப்போ அழகாய் மாறுகிறார். 42ல் அற்புதமா இருக்குது இவருடைய மாற்றம். அப்போ 41ல் கூட அவரு நான் நீசன், நான் இனி பேச மாட்டேன்னு சொன்னது ஒரு மேலோட்டமான தான். பொதுவான எதுக்கு ஆண்டவரை கோவப்படுத்திக்கிட்டு, அவர் ரொம்ப கோவப்படுறாரு, சரி நம்ம ஒத்துக்கிடுறதா நல்லது அப்படின்னு சொல்லி சில்லா மனசோட நான் நீசன், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் பேசினேன் தான், இனி பேச மாட்டேன், விட்டுடலாம், பிரச்சனையை முடிச்சுக்கலாம். எத்தனை தடவை நம்ம இப்படி போயிடுறோம், பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ஆண்டவர் ஆனால் அப்படி விடுறதில்லை. எதுக்கு வீணா பேசிக்கிட்டு, அவரு பிடிச்சதுலே தான் இருப்பாரு. நம்ம பேசினா வேற ஏதாவது பிரச்சனையாயிடும், பெருசாகிடும். எதுக்கு இதை போயிட்டு, சரி ஆமாம் நீங்கள் சொன்ன சரி மன்னிச்சிருங்க. ஆண்டவர் விட்ட மாதிரி இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன்தான் முகத்தை பார்க்குறான், வார்த்தையை கேட்குறான். ஆனால் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற விஷயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
ஆண்டவர் விடவே இல்லை. ரெண்டையும் சொன்ன பிறகு நொறுங்கி உடைந்து போனார். இப்பொழுது சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். என்ன வல்லவர்? பிகமோத்தை கட்டுப்படுத்த உங்களால தான் முடியும். லிவியத்தான அடக்கி நொறுக்க உங்களால தான் முடியும். ரட்சிப்பை கொடுக்க உங்களால தான் முடியும். எனக்கு விடுதலையை கொடுக்க உங்களால முடியும். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. அவருடைய பிரச்சனை முடியல. ஆனா தேவன் பேர்ல ஒரு பெரிய கண்டென்மெண்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி அவருக்கு ஏற்பட்டுருச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. தேவன் பேசினார், கர்த்தர் பேசினாருங்க. ஒரு பெரிய பெருங்காட்டில் வந்து பேசினார். ஆனால் அது அவருக்கு தேவைப்பட்டது. இப்படி பேசின பிறகு, இதுக்கு முன்னாடி நண்பர்கள் பேசினாங்க, எலிகு பேசினாங்க, இவங்க மூலமா நடக்காத ஒரு இதயபூர்வமான நொறுங்குதல், ஒரு மெய் மனஸ்தாபம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தேவன் பேசினார். அவர் தேவனை கண்டார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, அறிவில்லாமல் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆக இப்போ ஆண்டவர் இனி என்ன செய்யணுமோ அவருடைய திட்டம் தாராளமாய் நிறைவேறும். இனி கேள்வியே எனக்கு இல்லைங்கிறார். இனி எனக்கு கேள்வி என்பதே இல்லை. நான் தேவனை விசுவாசி. அவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும். அவர் சகல ஞானம் உள்ளதே, அவர் சர்வ வல்லமை உள்ளதே. அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது சரியாகத்தான் செய்வார். அதை நிறைவேற்றி முடிப்பார். அதை யாரும் தடுக்க முடியாது. இனி நான் ஒருபோதும் ஆண்டவர் மீது மனத்தாங்கல் அடைய மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், குழப்பம் அடைய மாட்டேன் என்று அவர் ஆழமாய் மாற்றங்களை பெற்றுக்கொண்டார். அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இதயத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய மாற்றம்! இப்ப என்ன சொல்லுகிறார்? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? யாரை பார்த்து சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இதை சொன்னாரு. இப்போ அந்த வார்த்தையை தன்னைத்தானே பார்த்து சொல்றார். இவன் யார்? இவன் யார்? இந்த யோபு எம்மாத்திரம் தன்னையே தானே சுட்டி காட்டி பேசுகிற ஒரு குழந்தை பல நேரங்களில் தன்னுடைய பேரை தானே சொல்லும். குழந்தைகளை பாருங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். பெரியவங்க நம்ம பேரை நாமளே அடிக்கடி சொல்ல மாட்டோம். ஆனால் குழந்தைகள் தங்களுடைய பெயர்களை பல முறை தாங்களே உச்சரித்து கொண்டே இருப்பார். இதே போலதான் யோபு தெய்வ சமூகத்தில் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் என் சொந்த மூளை அறிவியை கொண்டு தேவனுடைய காரியங்களை கிரகிக்க முயற்சித்ததினால் அறிவில்லாமல் பல விஷயங்களை பேசிவிடும். நம்ம எத்தனை முறை இப்படி செஞ்சிடறோம்? நடக்கிற விஷயங்களை எல்லாம் சூழ்நிலையை வச்சு நம்ம கணிக்கிறோம், சுற்றி சுற்றி பார்க்கிறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவங்களுக்கு நமக்கு இப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு பார்த்த பிறகு நாமளா அறிவில்லாம தேவ ஆலோசனைக்கு எதிராக நம்ம பேசிடுறோம், தேவ வார்த்தைக்கு எதிராக பேசிடுறோம், அவருடைய நியாயத்திற்கு எதிராக நம்ம பேசிடுறோம், அவருடைய நிர்வாகத்தை விமர்சிச்சிடும், நிறைய கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுறோம். அறிவில்லாமல் தேவ ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு தன்னை பற்றியே இப்போ தானே நொந்து கொள்ளுகின்றார். தன் மீதே தான் வேதனைப்பட்டுக் கொள்ளுகின்றார். இப்படி பேசிட்டேனே, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறார். அலப்பினேன் என்றேன், அலப்பிட்டேன். எவ்வளோ அழகா அறிக்கை செய்கிறார் பார்த்தீங்களா? நான் எனக்கு தெரியாதது, எனக்கு எட்டாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாதது, இவைகளையெல்லாம் அலப்பிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புதலை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் பாருங்க,
இந்த யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஒரு பெருங்காட்டில் வந்து பேசுறாரு. எதுக்காக பேசுகிறார்? யோபுவை ஆசீர்வதிப்பதற்காக, யோபுவை சந்திப்பதற்காக, யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறார். ஆனால் அப்படி வெளிப்படுத்த வந்தவர் யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, அவனுடைய நிலைமைகளை சீரமைப்பதற்கு முன்பதாக அவனுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆழமான மனம் திரும்புதல் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய வழி எவ்வளவு உத்தமமானது. நம்ம எத்தனை முறை நம்முடைய வழிகளை ஒழுங்குபடுத்தாம, நம்முடைய சிந்தைகளை சீர்படுத்தாம, நம்முடைய எண்ணங்களை நம்ம நேராக்காம, நம்முடைய மனோபாவங்களை நாம தேவனுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ளாம, என்னை ஆசீர்வதிங்க, என் சூழ்நிலையை சரி பண்ணுங்க, என் பிரச்சனையை தீருங்க, எனக்கு இப்படி பண்ணுங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க, எனக்கு என் பிள்ளையை கொடுங்க, எனக்கு கல்யாணத்தை வைங்க. நீ கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆண்டவர்கிட்ட சீர் பொருந்த வேண்டியதா இருக்கும். உங்க உள்ளுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பார்க்குறீங்களா? உட்காந்து நான் ஏதோ எனக்கு ஒரு விடுதலையை கேட்குறேன், எனக்கு ஒரு நன்மையை கேட்குறேன், ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறேன், எனக்கு ஒரு உயர்வை கேட்குறேன், ஒரு உத்தியோகத்தை கேட்குறேன். எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு பிரியம்தான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் பெற்றுக்கொள்வதற்கு தயாரா? அதற்கு தகுதியா இருக்கிறோமா? அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்றோமா? இதை இஸ்ரவேல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தப்பட வேண்டாமா? நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வேண்டாமா? நீங்க வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா, ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லை. எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட சொல்ல போனா அவங்க காதலிச்சது எல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னா 20 வருஷம். 20 வருஷம் பிள்ளைகளே இல்லை. யாக்கோப்பு முத கிணத்துக்கரையில் சந்திச்சதுல இருந்தே அவங்களுக்குள்ள காதல் உருவாச்சு. காதல்னால பிறகு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்களா? காதல் ரொம்ப வேதனையானது. பைபிளில் சொல்லுது, காதல் ரொம்ப வேதனையானது. ஏன் தெரியுமா? 7 வருஷம் காதலிச்ச பிள்ளைக்காக நாயா ஓடி, பேயா தேஞ்சி உடைச்சி, ஓடா தேஞ்சு போயிட்டார். 7 வருஷம். 7 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம். ராத்திரி வச்சிருந்தாங்க. வெளிச்சம்லாம் ரொம்ப கிடையாது, ஏதோ சின்னதாக அங்கே இங்கே வைக்கிறது தான். முக்காடா போட்டு மேலையெல்லாம் நிறைய பூ மாலையாக தொங்க விட்டு ஒரு சீமாட்டியை கொண்டு வந்து விட்டாங்க. பேசவே மாட்டேன்ட்டா. விடிகிற வரைக்கு, விடிஞ்ச பிறகு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வேற சீமாட்டி. காதலனுடைய வேதனையை பார்த்தீங்களா? விடிஞ்ச பிறகு மாமனுக்கும் மருமகனுக்கும் கடுமையான சண்டை. சட்டையை பிடிச்சி அங்கிட்டு இங்கிட்டு உலுக்கிக்கிட்டாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளு முள்ளு. எல்லாருமா எப்படியோ விலைக்கு விட்டாங்கன்னு வைங்க. மாமனார் ரொம்ப கூலாக சொன்னார், கூல் 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 மாப்பிள்ள, கூலாக இருங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையை எப்படி சொல்கிறார் மாமனார்? பிரச்சனை இல்லைங்கிறார். பெரும் பிரச்சனைங்க. ஆனால் மாமனார் சொல்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை மருமகனே, ஒன்றும் பயப்படாதீங்க, கூலாக இருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன இப்போ அடுத்த ஒரு 7 வருஷம் கூட வேலை செஞ்சிருங்க எனக்கு அப்படின்ட்டாரு. பெரிய பிரச்சனைய எவ்வளோ கூலாக சொல்கிறாருல்ல. காதலினுடைய வேதனையை பாருங்க. காதல் வேதனையானது, லேசுன்னு நினச்சிக்கிடாதீங்க. பைபிளில் எங்கேயுமே காதலுக்கு ஆண்டவர் அங்கீகாரம் கொடுத்ததில்லை. காதல் என்பது இச்சை. இதை வேதம் அங்கீகரிக்கலை. அதனால பெற்றோர்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, உங்க கூட அவங்க பயணம் செய்யணும். அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதங்களோட திருமணம் செய்யுங்கள். திருமணம் எல்லாருக்கும் முன்னாடியும் கனம் பெற்றது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. 10 பேரா சேர்ந்து தாங்க வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். அப்பதான் கைகோர்த்து கண்ணியமா ஊரை சுத்தலாம். இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அவங்களுக்கு மட்டுமில்ல,
அவங்க பிறகுற பிள்ளைகளுக்குமே கேவலமாக இருக்கும். இந்த பிள்ளையினுடைய அம்மா ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டான்னு உயிர் உள்ள உலகம் உள்ள காலம்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அதை காதில் கேட்கும், அந்த பிள்ளையும் பிறகு காதலிக்கும். ஓ, எங்கள் அம்மாவே காதலிச்சதா, அப்போ நம்மளும் காதலிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் வந்து சொல்லு, நீ மட்டும் யோக்கியமா, நீயும் காதலிச்சு தானே கட்டின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹலோ, காதல் வேதனையானது. இதுதான் யாக்கோப்புக்கு நடந்தது. சரி விடுங்க, ரொம்ப அழகானவா ராகேல், புருஷனுக்கு ரொம்ப பிரியம். லேயால போட்டு வதச்சிக்கிட்டு இருந்தாங்க, குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளுக்கு கண் வேற ஒரு பூச்சப்பார்வை உள்ள ஒரு போட்ட கண்காரி, பார்க்க லட்சணமா இல்லை, ஆனால் நல்ல லட்சணமான பாவா. ஆனால் நடந்தது என்ன, 20 வருஷம் குடும்ப சண்டை, முட்டல் மோதல், சண்டை சச்சரவு. ஓ, தன்னுடைய சொந்த அக்காவின் மீது எவ்வளவு வெறுப்பு, கசப்பு எல்லாவற்றையும் உமிழ்ந்து கொண்டே இருந்தாள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு வேணும், பிள்ளை வேணும். ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடு, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடு. புருஷன்கிட்ட சண்டை போடுறா. ஒரு நாள் அவன் பார்த்து வச்சிருந்து எப்படியோ சொல்லிட்டான் பாருங்க, சொல்லவே கூடாது. இதை சொன்னா அவன் ரொம்ப நொந்து போயிடுவான். ஐயோ, பொண்டாட்டியை நோகடிக்கிறது நல்லதா? பொண்டாட்டி சொன்னா அப்படியே கப்சிப்புன்னு அடையணும். பொண்டாட்டியை நம்ம ஒரு நாள் நோகடிக்க கூடாது. அப்படி ஒரு ஆசை யாக்கோப்புக்கு. அதனால உண்மையை சொல்லவே மாட்டாரு. ஆனா அன்னைக்கு பயங்கரமான சண்டை, உச்சகட்டமான சண்டையில் உள்ளதை உளறிட்டாரு. நானா உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா அப்படின்னு கேட்டாரா? அதுதாங்க இந்த ரகசியத்தை நீண்ட நாளாக அவர் சொல்லாமலே வச்சிருந்தார். அன்னைக்கு சொல்லிட்டார். அன்னைக்கு இவளுடைய கண் திறக்கப்பட்டது. ஓடுனா தனியான ஒரு இடத்துக்கு, அழுது ஆண்டவரிடத்துல மன்றாடுனான். ஆண்டவர் இப்போ தான் பேசினார். 20 வருஷமா நீ வீட்டுக்குள்ள என்ன செய்யற? உனக்குள்ள இருக்கிற கசப்பு, கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், பகை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவளுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார். இந்த பெண் அபாரமா மாறினாங்க. இனி நான் மாறிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த இதெல்லாம் தப்புன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சீர் பொருந்தினான், சரிப்படுத்தினான், கொடுத்தாரு பாருங்க. 20 வருஷத்துக்கு பிறகு 10 பிள்ளைகளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு யோசேப்பு ஆண்டவர் கொடுத்தார். மனம் திரும்புதல் தேவனால் எவ்வளவா மெச்சிக்கொள்ளப்படுது பாருங்க. உண்மையான மனம் திரும்புதலுக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு, எவ்வளோ பெரிய பரிசு. இந்த 10 பிள்ளைகள் எல்லாம் சும்மா இவன் தாங்க வரமிருந்து பெத்த பிள்ளை மாதிரி. யோசேப்புன்னு பேர் வச்சா ஏன் தெரியுமா? இணைப்பு என்று அர்த்தம். யோசேப்பு என்றார். குடும்பம் இணைக்கப்பட்டது, குடும்பத்தில் சமாதானம் உண்டாச்சு, ஐக்கியம் உண்டாச்சு, உறவுகள் சீர்பட்டது. எத்தனை தடவை நாம தேவனிடத்துல பல்வேறு விதமான மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை கேட்டுவிட்டு நம்ம மாறாமலே இருக்கிறோம். அதனால கிடைக்காமலே போகுது. தாமதம் உன்னாலதான். ஆண்டவருங்க யோபு ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கிறார். ஆனா யோபுக்கு ஆசீர்வாதம், ஒரு மறுசீரமைப்பு, ஒரு உயிர்ப்பித்தல் எப்ப நடக்கும்? அவனுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வந்தால் மட்டுமே. அது வர்ற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட எவ்வளவு போராட வேண்டியதா இருக்குது, நம்மோடு கூட எவ்வளவு சண்டை போட வேண்டியதா இருக்குது. இந்த நிலைக்கு கொண்டு வர 38வது அதிகாரத்தில் ஆரம்பிச்ச ஆண்டவர் 42 வரைக்கும் போராட வேண்டியது இருக்குதே. என்ன ஊழியம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசோடு போராடி, அவர் தனிமையாய் போராடி, அவருடைய சொந்த பலத்தினால் ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்துட்டாரு. இன்றைக்கு பரலோகத்தில் நமக்காக பிதாவின் வலது பரிசத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வக்கீலா இருக்காரு, நம்முடைய அட்வொகேட் அவரு. நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, இன்றைக்கும் நமக்கு அவர் ஊழியம் செய்கிறார். என்ன ஊழியம் செய்கிறாரு? நம்மை மாற்றுவதில் அவர் மிகவும் சிரமப்படுகிறார். நம்ம கூட அவர் மாற்றம் செய்வதற்கு, நம்முடைய மனோபாவத்தை மாற்ற, நம்முடைய குணங்களை மாற்ற, நம்மை சீர்படுத்த, இயேசுவை போல அவருடைய இயேசுவின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும்படி, பழையவைகளை நம்மை விட்டு களைந்து போடும்படி நம்மோடு கூட ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார்.
இதாங்க பெரிய பிரச்சனை. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஊழியம் செய்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார். நம்ம ஊழியம் ஒன்றும் அவருக்கு தேவையே கிடையாது. நம்ம ஊழியம் செய்யணுங்கிற செய்யாட்டியும் அவருடைய காரியங்கள் நடக்கும். ஏதோ நம்ம எங்கேயாவது ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரே என்று இன்னும் நாம தாழ்மையாக நடந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு உண்மையை சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்கிறார், நம்மோடு கூட போராடுகிறார். யோபோடு போராடுவது போல நம்மை செதுக்குவதற்கு, நம்மை பளபளப்பாய் மாற்றுவதற்கு, அவருடைய சாயலில் நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு அவர் மிகவும் போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் இங்கே நடந்திருக்குது. பெரிய பாடுபட்டு இருக்கிறார் ஆண்டவர் இவனை இந்த நிலைமைக்கு யோபுவை கொண்டு வருவதற்கு. 4வது வசனம், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இதெல்லாம் நான் இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே, எவ்வளவு அறிவு கட்டத்தனமா நான் பேசினேன்னு தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறார், உடைகிறார், அழுகிறார். எப்படி அழுகிறார்? நான் என்னை அருவருத்து, 6வது வசனம், தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தன்னுடைய வேதனையெல்லாம் பறந்துட்டாருங்க. தனக்கு இப்படி என்னைக்கு மாறுங்கிற கேள்வியெல்லாம் இப்போ அவருக்கு இல்லை. நான் எலும்பு தோலுமா இருக்கிறேனே, எனக்கு இப்படி மரணம் வந்துருமே, இந்த நினைவெல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ அவரு என்ன கேட்குறாரு? அவர் தாழ்மையோடு உட்கார்ந்து தூளிலையும் சாம்பல்லையும் உட்கார்ந்து அழுகிறார். ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி பேசிட்டேனே, இப்படி நான் கர்வத்தினால ஆணவத்தினால அவரை நான் நிறைய கேள்வி கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நிறையவே துக்கப்படுகிறார். இந்த பேதுருவை சுளகில் போட்டு புடைக்கிறது போல இந்த யோபு புடைக்கப்பட்டான். நீங்க 22வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 32வது வசனம், 22-32, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அள்ளி அள்ளி மேல வீசி புடைக்கிறான். எங்கிட்டு விழுவோன்னு தெரியல. விழுந்த உடனே சரி விழுந்தாச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சா இல்ல, திரும்பவும் தூக்கி மேல போட்டு, ஐயோ, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் கூட இருக்கிறது யோபுவுக்கு தெரியவே இல்லை. ஆண்டவர் யோபுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், யோபுவுக்கு தெரியல. அவருடைய சொந்த சிந்தனைகள் தெய்வ பிரசன்னத்தை இழக்க செய்தது. அவருடைய சொந்த கேள்விகளால் அவரை துக்கப்படுத்திக் கொண்டார். மேலும் மேலும் ஆணவமான அவருடைய கேள்விகள். அவரை நான் எங்க பார்க்கலாம்? நான் சந்திக்க நான் ரெடி. என்ன சந்திக்க அவர் ரெடியா? என் மேல யாராவது குற்றச்சாட்டு இருந்தா யாராவது சொல்லுங்களேன். யாரும் சொல்ல முடியாது. நான் நீதிமான், நீங்க கடைசியில் எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பீங்க. அவரே சொல்லிட்டார் எல்லாவற்றையும். நான் இப்படி செய்யலை, இப்படி பண்ணலை, நான் இப்படி பண்ணினேன். பாவம் செய்ததுனால யோபு உபத்திரவப்படுத்தப்படலை, உபத்திரவப்பட்டதுனால பாவம் செய்துட்டார். பாவம் செய்ததுனால யோபு உபத்திரவப்படலைங்க. அப்படி யாரும் பாவம் செய்ததுனால நீ உனக்கு இந்த உபத்திரவம் யாராலையும் நிரூபிக்க முடியல. ஆண்டவரும் சொல்லிட்டார், அதுக்கு முன்னே சொல்லிட்டார். உத்தமனும் நல்லவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவுமாகிய இவனை போல அன்னைக்கு பூமியில ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னது உண்மை. சாத்தாங்கிட்டே பலமுறை சொல்லிட்டாரு. பாவத்தினால அவர் உபத்திரவப்படுத்தப்படலை, ஆனா உபத்திரவத்தினால் பாவம் செய்தார்.
என்ன பாவம் செய்தார்? அவருடைய ஆவியில் அவர் செய்த பாவம். ஆவியில, நம்முடைய உள்ளுக்குள்ள, தேவனை குறித்த சிந்தையில, நம்முடைய நோக்கங்கள்ல, எண்ணங்கள்ல நம்ம பாவம் செய்தோம். சரீரத்தில் செய்கிற பாவங்கள்னு நிறையா இருக்குது. போய் பேசுகிறோம், திருடுறோம், அடிக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், எல்லா விதமானதெல்லாம் சரீரத்தில் செய்யக்கூடியது. ஆவியில் செய்வோமா? ஆக பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசூசிகள் நீங்க உங்களை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியில நாம பலமுறை ஆண்டவருக்கு விரோதமா, அவருடைய நிர்வாகத்தை புரியாம, அவருடைய உன்னதமான நோக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடாம எத்தனை முறை கர்த்தருக்கு விரோதமா நாம யோசிக்கிறோம், மனத்தாங்கல் அடைகிறோம், பேசுறோம், கேள்வி கேட்கிறோம். என் கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட முரண்டு பிடிக்கிறோம். ஆண்டவர் சீர்படுத்த சொல்றார். சொலகில போட்டு சாத்தான் புடைக்கும் போது ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆனா யோபுக்கு தெரியல, ஆண்டவர் செய்கிற செயலை தெரியல. இதையெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுனால உட்கார்ந்து அழுறார். ஹலோ, உனக்கு அவனிங்க செத்து போன 10 பிள்ளைகளை நினைச்ச அழல, இழந்து போன சொத்து சுகத்தை நினைச்சு அவர் இதுவரைக்கும் அழல. அழுதார். ஆனா இப்போ அதை நினைச்சு அழல. தனக்கு வந்த வேதனைகள், துயரங்கள்ல இன்னும் விடுதலை இல்லையேன்னு அழல. ஆனா அவர் அழுவது எதற்காக அழுகிறார்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டனே அப்படின்னு சொல்லியார். நம்ம அழுறதுக்கும் யோபு அழுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம எதுக்கு அழுறோம்? கிடைக்காம போன நன்மைகளுக்காக, நாம் எதிர்பார்த்த போது வராத ஆசீர்வாதத்துக்காக, அல்லது நம்ம பெற்றுக்கொள்ள விரும்பின சுகம் கிடைக்காததுனால. நம்முடைய நாட்டமெல்லாம் பூமிக்குரியதா இல்லையா? சரீரத்துக்குரியதா இல்லையா? இம்மைக்குரியதா இல்லையா? தற்காலிகமானதா இல்லையா? தேவனோட உள்ள உறவுக்காக நம்ம ஏங்கினோமா? தேவனுடைய பிரசன்னத்தை நான் இழந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம அழுதோமா? யோசித்து பாருங்க. தாவீது பாவம் செய்த போது அவர் அழுறார் ஒரே ஒரு காரியத்துக்காக. கொஞ்ச நாள் மறைச்சு வச்சிட்டார். பச்சைகளோட அவர் செய்த பாவத்தினால் ஆண்டவருடைய ஆராதனைக்கு போனாரு. ஆனா தெய்வ பிரசன்னத்தை உணர முடியல. மறைச்சு வச்ச நாட்கள்ல அவருக்குள்ள மனதுக்கம் பெருகிக்கொண்டே இருந்தது. நான் அடக்கி வைத்த மட்டும், நான் மறைத்து வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. சூரியன் மேகமா அடிக்கும் போது வறட்சி ஏற்பட்டு மழை தாழ்ச்சியான நேரங்கள்ல பூமி எப்படி வெடிச்சு ஏங்குமோ அது மாதிரி வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் தேவரீர் நான் அதை அறிக்கையிட்டேன். எனக்கு ஒரு விடுதல் வந்தது. அவர் என்ன புரிஞ்சு ஜெபம் பண்றார் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் வரும். இதான் கேட்கிறார். இதுதாங்க கேட்கிறார் அவரு. ஒரு தேவனுடைய மனுஷன் புரிந்து கொள்ளுகிற விதத்தை பாருங்க. தேவ பிரசன்னம் தான் எனக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. தேவ பிரசன்னம், அதை நான் இழந்து போகக்கூடாது. ஏன் இவர் உட்கார்ந்து அழுறாரு? தூளிலும் சாம்பலிலும் இருந்து இந்த மனுஷன் அழுறது காரணம் என்ன? இந்த தேவ உறவு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது முக்கியம்? காலையில் எழும்பின உடனே 10 வாக்குத்தத்த வாசனத்தை டெய்லி சொல்லிட்டா அப்படியே நன்மை ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சிலர் பிரசங்கம் பண்றாங்களே. இந்த பிரசங்கம் எந்த விதத்தில் வேத புஸ்தகத்தோட ஒத்து போகுது? ஸ்தோத்திர பலி 5000 சொல்லிட்டா நல்லா போயிரும்னு சொல்றாங்களே, எங்கெங்க ஒத்து போகுது?
எப்படி ஒத்து போகும்னு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இந்த பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை நம்பாதீங்க. தேவனுடைய வழி அதல்ல, அதல்ல தேவனுடைய வழி. உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை நீ கேட்கறதுக்கு முன்னமே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அதை அவர் அற்புதமாய் கொடுப்பார். நீ ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கத்திலும் மகத்துவமானவர். நீங்க ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவ உறவு, தேவ பிரசன்னம். அதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், மறைவான குற்றங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, எனக்கு கொட்டோன்னு ஆட்ட மாடுகளை கழுதைகளை கொட்டுங்க, தங்கமா கொட்டுங்க. அப்படியே கேட்டாரு. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் நோக்கங்கள் சீரடையட்டும், சீராயிருக்கட்டும் உங்க பார்வையில். இதை கேட்கல, அதை கேட்கறது, இதை கேட்கறது, வேலையை கேட்கறது, கல்யாணத்தை கேட்கறது, பிள்ளையை கேட்கறது, இதை கேட்கறது, அதை கேட்கறது. தேவனுக்குரியவைகளை முதலாவது தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதோ நாடுறோம், எதுக்காக அழுறார்? தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாதே. இப்படி தேவனை துக்கப்படுத்திட்டேனே, என் வாழ்க்கையில் அவரை நான் கர்வமா நான் கேட்டுட்டேனே, கேள்வி எழுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு மெய் மனஸ்தாபம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அது ஒண்ணுதாங்க தேவனிடத்துல நமக்கு ஒரே பாதுகாப்பு. The only protection in God's presence is contrite spirit, broken heart. அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள், poor in spirit, உடைஞ்சி ஒருங்கின ஒரு இதயம், அதை அவர் தள்ளவே மாட்டார். ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் தள்ளிட்டு போக மாட்டார். நீ கண்ணீர் வடிக்கிறது உன் கண்ணீர் நியாயமான கண்ணீரா இருந்தா அந்த கண்ணீரை அவரு அலட்சியப்படுத்தவே மாட்டார். சும்மா ஓயாம எல்லாத்தையும் சொல்லி சொல்லி விடுற கண்ணீர், அழுதுகிட்டே இருக்கிறது, புலம்பிட பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கண்ணீர் கணக்கில் வைப்பாருன்னு சொல்லி நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க வடிக்கிற கண்ணீர் நியாயமா இருக்கணும். எதுக்காக? தேவனுடைய பாரங்களை சுமப்பதினால் நீங்கள் கண்ணீர் வடித்தார். தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவுக்காக, அந்த உறவின் மேன்மைக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர்கள் தேவனுடைய துருத்தியில் வைக்கப்படும். சும்மா நீங்க அழுதுகிட்டே இருந்தப்பா வந்த உடனே உட்கார்றது ஜபத்துல, அவ்வளவுதான். என்ன இப்படி அழுதா வீட்டில் என்ன நினைப்பாங்க? எப்பவும் இப்படி அழுதுகிட்டே இருந்த, ஐயோ இந்த வீடு வழங்குமா? ஏங்க என்னங்க அழுறது? எதுக்காக அழுறீங்க? இப்படியெல்லாம் என் வீட்டுக்காரன் இப்படியெல்லாம் என்ன மோசமா பேசுறான், ஆண்டவரே என் பிள்ளை என்ன லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆண்டவரே நீரே பாருமாட்டும். இது என்னங்க கண்ணீர்? இது என்ன கண்ணீர்? வேலை இல்லை, சோறு இல்லை, சொக்காய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது என்ன கண்ணீர்? தேவரீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்குதே. யோசித்தீங்களா? இது ஒரு மனுஷன் எதுக்காக கண்ணீர் வடிக்கிறான்? தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாதே, தேவ உறவை இழந்துடக்கூடாதே, என்னுடைய ஆவியினால நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, தேவனை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. அதுக்காக ஒரு மனுஷன் உட்கார்ந்து அழுதால் அந்த கண்ணீர் எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்கும். ஆண்டவர் விட்டு போகிறதே இல்லையே. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மையெல்லாம் செஞ்சிருவாரே, அதனது காலத்தில் நேர்த்தியாக செய்வாரே.
நீங்க என்னதான் கண்ணீர் வடிக்கிறீங்க, சில நேரம் உபவாசம் இருக்கிறீங்க, ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கும் பக்கத்துல வந்தா தான் பிரச்சனை, அப்பந்தான் உங்க உபவாசம். உங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாகலும் வசப்பசகா சிக்கல் வரும்போது உடனே உபவாசம். எங்க அதுக்காக தேடாதீங்க, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. பணத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை இவ்வளவு பிடிப்பா இருக்குது, இது என்னைக்கு சிதறும் உடையும், அதுக்காக ஒரு ஜெபம் உபவாசம் இருங்க, அதுக்காக ஆடுங்க. பொருளாசையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய இந்த இதய பிணைப்பு, இதிலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்கு ஏன் ஒரு நாள் உபவாசம் இருக்கக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா, இதுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடாதா? நம்மால மேற்கொள்ள முடியாத இந்த மாமிச இச்சைகள் நம்மளை போட்டு அலமோத செய்தே. வாலிய இச்சைகள் வாலிபர்களுக்கு தான் வரும்னு நினைச்சிடக்கூடாது. 99 வயசு கிழவனுக்கும் பாலிய இச்சைகள் வரும், கிழவிக்கும் வரும். இதை மேற்கொள்வதற்கு ஆண்டோடத்தில் உட்கார்ந்து அழக்கூடாதா? உங்களுடைய சுய பரிசுத்தத்திற்காக, தேவனோடுள்ள உறவுக்காக எவ்வளோ நேரம் நம்ம ஆடுறோம். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க. ஐயோ, அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், மேல இருக்கக்கூடிய புண்கள், இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அதை செஞ்சுட்டேன், ஐயோ இப்போ எதுவுமே இல்லை. இதுக்காக அழலை. அவர் அழுவதெல்லாம் தேவ பிரசன்னம், தேவ உறவு. ஆண்டவர் வந்துட்டாரு, அது அவருக்கு ஒரு நிறைவான பதிலை கொடுத்தது. இதுதாங்க வாழ்க்கையில் நிறைவு. தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் தான் நம்முடைய ஆசீர்வாதம். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்கள் கூட இருப்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். வேற யாராவது அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் ஆசீர்வாதம்னு உங்களை உல்டா பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. அப்படி வரும். இதில் அவர் 100 மடங்கு பெற்றாரு. ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவர் கிடைச்சது. இதெல்லாம் இல்லைங்க ஆசீர்வாதம். தேவன் உங்களோடு கூட இருப்பது. தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு வழி என்னன்னு பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கேள்விப்பட்டதை வச்சு நிறைய நீங்க தப்பு பண்ணிடலாம். செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஹேண்ட் நாலேஜ், somebody passed on to you. சிலர் யாரோ உங்கள்கிட்ட கடத்தி விட்ட பிரசங்கங்கள், நீங்க படித்த புத்தகங்கள், நீங்க கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் கேள்விப்பட்டதை வச்சே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி அல்ல யோபு. நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், அதை விட இப்போ எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆண்டவர் வந்துட்டார், அவருடைய பிரசன்னத்தை உணர்றார். என் கண்கள் உம்மை காண்கிறது. டைரக்ட் நாலேஜ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், முதல் தரமான அறிவு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார். அவருடைய மேம்பட்ட நிர்வாகம், அவருடைய உன்னதமான அவருடைய படைப்புகள், அவருடைய மேன்மையான கரிசனைகள், அவருடைய உயர்ந்த உன்னத அன்பு, இதையெல்லாம் பார்க்கிறார். இப்போ என்ன ஆயிட்டார் தெரியுமா? இதெல்லாம் பார்த்தபோது இந்த பேதுருட்ட சொன்னார்ல, ஓ விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னார்ல. ஓ இவர் அதுக்கு தயாராயிட்டார், ஆசீர்வாதமா மாறிட்டாருங்க. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா, இவர் தான் ஜெபிக்கணும் இனி தன்னுடைய நண்பர்களுக்காக. அந்த நிலைமைக்கு இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். இதுதான் ஆசீர்வாதத்தின் உயர்ந்த நிலை. திரும்பவும் அவருக்கு எல்லாம் 10 பிள்ளைகள் கிடைச்சது, அப்புறம் நிறைய ஆடு மாடு எல்லாம் கிடைச்சது, பொண்ணு பொருள் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி விட்டாங்க எல்லாரும். யோபனுடைய தயவு திரும்பவும் எல்லாருக்கும் தேவைப்பட்டது. அவர் இழந்து போன சகல உலக பதவிகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். மக்களே வந்து அவரை தூக்கி அதே ஸ்தானத்தில் உயர்த்திட்டாங்க. ஆரி துப்புனவங்க,
அலட்சியம் பண்ணவங்க, கைகொட்டி சிரிச்சவங்க, பரியாசித்தவங்க எல்லாரும் திரும்பவும் கொண்டு வந்து அவருடைய பழைய நிலைமைக்கு வச்சிட்டாங்க. முன்பு இருந்ததை விட அவருடைய பின்னிலைமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் உண்மையாக ஆசீர்வாதம் ஆயிட்டார். தேவனிடத்தில் மனம் திரும்பின விதம் மேன்மையானது. அழகாக மனம் திரும்புகிறார். நாம் தேவனிடத்தில் உண்மையாக மனம் திரும்புகிறோமா, இல்லை சும்மா பேச்சுக்கு ஒத்துக்கிறோமா? வாயினால் ஒத்துக்கிறது இல்லைங்க, இதயத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இதயபூர்வமான மனோநிலையில் மாற்றம் வேண்டும். என்னுடைய ஆட்டிடியூட் ஷுட் பி சேஞ்ச்ட், டிரான்ஸ்ஃபார்ம்ட். என்னுடைய மனநிலை, ஹார்ட் டிஸ்போசிஷன் அது மாறணும். அது நாளுக்கு நாள் மாறணும். தேவனை குறித்த அறிவு இல்லை நம்ம வளரணும். தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடையணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம். இதுக்கு தான் நம்ம ஒரு ஆராதனையில் இப்படியெல்லாம் கூடி வர்றோம். இதுக்கு தான் வேத வசனத்தை கேட்க நம்ம ஓடி வர்றோம். எல்லாமே சொத்து சுகம் கிடைக்கணும், வீடு பெருசாக கட்டணும், இந்த இடத்துல நம்ம பெரிய பேரோட புகழோட கொடி கட்டி பறக்கணும், நம்ம இயேசுநாதருடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள், நம்ம பயங்கரமாக இருக்கணும். அப்படி இல்லை. ஆளுக்கு ஒரு டிவி சேனல் தொடங்கணும், பரபரப்பாக நம்ம இருக்கணும், உலகம் அறியணும். அப்படித்தான் நான் இயேசுவை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு தப்பாகப்பா நீங்கள் யாரோ சொல்கிறத கேட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி இல்லை ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் மனம் திரும்பி நடக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறீங்களோ, அவருடைய ஐக்கியத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புகிறோமோ, அதை நினச்சி எவ்வளவு நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ, தேவனுடைய பாரங்களை நம்ம புரிந்து கொள்கிறோமோ, அதுக்கேற்றார் போல நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். அதுதான் ஆசீர்வாதம். என் கண்ணுனால என் காதுனால உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நான் அறிகிறேன். அவருடைய பெர்செப்ஷன் மாறிடுச்சு. அவருடைய கண் பார்வை அட்ஜஸ்ட் செய்யப்பட்டது. இதனால ஆண்டவரை சீரா பார்க்க கற்றுக்கொண்டவர் தன்னை எவ்வளவு அகோரமானவன் என்று பார்க்க முடிந்தது. சீரான ஒரு நல்ல பார்வை, தேவனை குறித்த ஒரு சீரான பார்வை, சரியான பார்வை, தன்னை குறித்த ஒரு சரியான பார்வைக்கு வழி நடத்துகிறது. இவர் சொல்லுகிறார், நான் நீசன், சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன், என்னை நான் அருவருக்கிறேன். இதுக்கு முந்தி எவ்வளோ தன்னை மெச்சிக்கிட்டார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நான் இப்படிப்பட்டவன், 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 நான் இப்படிப்பட்டவன் அல்ல, இப்படிப்பட்டவன் அல்ல, இப்படிப்பட்டவன் அல்லன்னெல்லாம் சொன்னார். ஒரு ரகசிய பெருமை அவருக்குள் புதைந்து வளர்ந்து கொண்டிருந்தது. அது நல்ல சுகமாக தடவி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. தன்னை சுற்றி உள்ளவங்களை பார்த்து அவர் ஒப்பிட்டு பார்க்கல. அவங்கள விட தான் எவ்வளவு ஜெபம் பண்ணுவாரு, அவங்கள விட தேவன் மீது தான் எவ்வளவு பக்திமான், இப்படியெல்லாம் அவர் நினைக்கல. ஆஹா, தேவனை பார்க்கிறாரு, அவர் தன்னையும் பார்க்கிறார். எப்படி தேவனுக்கு முன்பாக ஏசாயா தன்னை அருவருத்த, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவன், ஐயோ என்று வாயில அடிச்சுக்கிட்டார் பாருங்க. தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு தேவதூதன் ஒரு புரட்டுனால ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து அவனுடைய நாவை சுட்டு சுத்தமாக்கி. என்ன பெரிய மாற்றம்! அதுக்கு பிறகு தேவனை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, நல்ல கண்கள் நமக்கு வேண்டுமே. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க திறக்கணுமே. ஒன்று கவனிங்க, இந்த எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாமளும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பவுல் தேவனுடைய பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இடைவிடாமல் 16வது வசனம் 1:16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களை நினைத்து
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணா என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஒரு அரை மணி நேரம், ஒரு 5000 தடவை ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும். நமக்கே தெரியாது மொத்தத்தில் ஆசீர்வாதம்னா என்னன்னு. அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏதோ நல்லாகட்டும் நல்லாகட்டும் நல்லாகட்டும்னு சொல்கிற மாதிரி. என்ன நல்லாகணும்னு திடீர்னு தட்டி கேட்டால், ரொம்ப நேரமாக சொல்கிறீங்களே ஆசீர்வதியம்னு, என்ன ஆசீர்வாதம்னு கேட்டால், இல்லை அவங்க சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கி ஆலயம் கட்டணும், அப்புறம் நிறைய பேர் கூட்டமாக வரணும், அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னன்னே நமக்கு தெரியாது. இல்லை அவங்க நல்லா இருக்கணும், குளிருக்கு ஆடை வேணும், அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும். இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. தேவைக்கேற்றார் போல சில நேரங்களில் செஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே ஜெபம் அல்ல. ஜெபம் இன்னும் இருக்குது. அது என்ன? அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தேவனை அறிவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. சூழ்நிலைகளில் தெய்வ சத்தத்தை கேட்டு வாழ்றதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தேவனோடுள்ள ஐக்கியத்தை விரும்புறதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தேவன் வைத்திருக்கக்கூடிய மேன்மைகளை மேலே பார்ப்பதற்கு, நம்முடைய பார்வை உலகத்திலிருந்து மேலே எழும்பி பார்ப்பதற்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தேவனுடைய மகிமையை காண, தேவனுடைய வல்லமையை உணர, தேவனுடைய வழிகளை அறிய ஒரு பிரகாசிக்கிற மனக்கண்களை தான். நம்ம ஜெபத்துக்கும் பவுல் செய்கிற ஜெபத்துக்கும் எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. ஏன் கொஞ்சம் இதை நம்ம மாற்றிக்கிடக்கூடாதா? ஒரு நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிடக்கூடாதா? அதான் நல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? அவரோடு உள்ள ஐக்கியத்தை தான் விரும்புகிறார். நம்ம ஆத்மாவில் அவரோட கூட சீரான ஒரு ஏக்கத்தை வச்சு முதல் அன்பு, முழு அன்பு அவர் மேலே வச்சிருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதுக்காக நாம் பிரயாசப்படணும். அப்படி அதுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கணும். அதுக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும், மனம் திரும்பணும். இப்படி நம்ம நொறுங்கின இதயத்தோட கர்த்தரிடத்தில் நம்ம நெருங்கி சேருவோமானால் மற்ற எல்லாம் நமக்கு நிறைய வரப்போகுது. அதாங்க அந்த அதிகாரத்தினுடைய முடிவு. ரிப்பெண்டன்ஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன். முதல்ல வர வேண்டியது என்னது? ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். அது பிறகுதான் ஆசீர்வாதம். யோபுவுக்கே இவ்வளவு தவறு செய்யாத ஒரு யோபுவுக்கே கர்த்தர் இந்த ஒரு நிபந்தனையை வச்சிருந்தா. எதையுமே கண்டுக்கிடாம நம்ம உலகம் போன போக்கில் உலகத்தோட சேர்ந்து வாழ்றி ஒட்டி உறவாடுற நமக்கு எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்க நிபந்தனையை வச்சிருப்பார். சீர்படுத்துவோம், ஆண்டவரோட கூட உறவை சரிப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஐக்கியம், அவருடைய நாம மகிமை, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வது, அதற்கே நம்ம ஏங்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்யலாமா?